வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 26 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு சந்திரா பத்தின உண்மைய எப்படியாவது நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு யோசனை. சரி, தீபவதி அப்படிங்கிற ஒரு ஆளை அத்தை வந்துட்டு என்ன பத்தி விசாரிக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. பெசாப்ல அவங்களே நம்ம வந்துட்டு போய் கேட்டானு அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு யோசனை. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா தீபவதியை பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கு வராங்க. தீபவதி அவங்களோட கேபின்ல இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்க உள்ள பொண்ணுகிட்ட இங்க பாருங்க, நான் தீபாவதி மேடத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, அவங்க நம்ம ஹீரோவை பார்த்ததும், சார் நீங்க தானே சார் அந்த கார்த்திக்? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா நான் தான் கார்த்திக் அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, சார் என்ன சார் முக்கியமான விஷயமா சார்? அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் மேடத்தை பார்க்கணும், அவங்கள பார்க்கலாமா அப்படின்னு. அப்ப அவங்க நினைக்கிறாங்க, ஆகா சாரை பத்தி மேடம் விசாரிச்சத கேள்விப்பட்டுதான் இங்க வந்திருப்பாரோ, கண்டிப்பா மேடம் ஏதோ ரொம்ப ஆபத்துல இருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரா ஹீரோ கிட்ட, சார் ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுங்க, நாங்க போயிட்டு மேடத்துக்கிட்ட நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரேன். ஹீரோவும் சரி போய் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு நேரா தீபாவதியை போய் பாக்குறாங்க. மேடம் மேடம், ரொம்ப பெரிய பிரச்சனையில நீங்க மாட்டிக்கிட்டீங்க. தீபாவதி கேக்குறாங்க, ஏன் என்னாச்சு? அவங்க சொல்றாங்க, மேடம் நீங்க விசாரிச்சது பத்தி தெரிஞ்சு அந்த சாரே இங்க வந்திருக்காரு, இப்போ என்ன மேடம் பண்றது? அதுக்கு தீபாவதி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பயப்படவே கூடாது. நமக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது, அவர்கிட்ட என்ன பேசணுமோ அத நான் பேசிக்கிறேன், நீ தேவையில்லாம பயப்படாம அவரை உள்ளர அனுப்பு. உடனே அந்த பொண்ணும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, சார் மேடம் உங்களை வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கேபின்குள்ள போறாங்க. அங்க தீபாவதி உட்காந்துட்டு வணக்கம் சார் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு எனக்கு தெரியும். தீபாவதி ஷாக் ஆகி என்ன சொல்றீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, என்னை பத்தி எங்க பார்த்தாலும் விசாரிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல அத்தை கிட்ட சொல்றதுக்காக. அதுக்கு தீபாவதி சொல்றாங்க, சார் எங்களோட வேலை சார் அது, அதனாலதான் நாங்க அப்படி பண்ணோம். அப்ப ஹீரோ சொல்றாரு, ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு நல்லாவே புரியுது, உங்களோட வேலைய நீங்க பாத்தீங்க, சோ அத பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அத பத்தி இப்ப நான் பேசுறதுக்கு விரும்பல, நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் இங்க வந்திருக்கேன். தீபாவதி சொல்றாங்க, சார் சொல்லுங்க சார் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, எனக்கு ஒருத்தவங்களை பத்தி விசாரிக்கணும். அதுக்கு தீபாவதி சொல்றாங்க, என்ன சார் சொல்றீங்க? நீங்க ரொம்ப பெரிய ஆளு, நீங்க என்கிட்ட வந்து வேலை கொடுக்குறீங்களா? அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க ரொம்ப பெரிய ஆளுதான், ஆனா அத்தை உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா உங்ககிட்ட வந்துட்டு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க என்னை பத்தி விசாரிக்கிறதுக்காக. சோ அதனாலதான் நீங்க ஒரு ஸ்பெஷலான ஆள் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் உங்களை வந்து விசாரிக்க சொல்றேன். உடனே தீபாவதி சொல்றாங்க, சார் நீங்க யார பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, சார் சந்திரா தெரியும்ல, ஈஸ்வரி மேடத்தோட தங்கச்சி, சோ அவங்கள பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும். சோ அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு அத்தைக்கு துரோகம் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு, அத்தைக்கு வந்துட்டு நிறைய கெட்டது பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. சோ பல வகையில நான் அத்தைக்கிட்ட நிரூபிக்கிறதுக்காக ட்ரை பண்ணேன், பட் அவங்க எல்லா விஷயத்துல இருந்தும் தப்பிச்சிடுறாங்க, அத்தைக்கிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லி தப்பிச்சிடுறாங்க. சோ இது ரொம்பவே பிரச்சனை ஆகிட்டு, சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்கள பத்தின உண்மை, அதாவது அவங்களுக்கும் அவங்க புருஷனுக்கும் இன்னும் தொடர்பு இருக்கு, அவங்க இன்னும் அந்த காளியம்மா முத்து கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தையும் நீங்க என் கையில கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பி. இதை கேட்டதும் தீபாவதி சொல்றாங்க, சார் உங்களை பத்தி கண்டுபிடிக்கிறதுல நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன், ஏன்னா உங்களோட கீஸ்ல எல்லாமே முன்னுக்கு பின் முரணா இருந்துச்சு, அதனால என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த இடத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம் சார், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப தவறான ஆட்கள், அவங்க வந்து உங்களுக்கும் பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, சோ இதுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. அவங்களும் சரிங்க சார் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா
அந்த வில்லி இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு வீட்டுல ஒரே குழப்பத்துல இருக்காங்க. அந்த டிரைவர் பையன் நம்மளை எப்படியாவது அக்கா காரிக்கிட்ட மாட்டி விடணும் அப்படின்னு பல வகையில முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட இருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா தீபவதி கிட்ட, என்ன மேடம் நான் சொன்னதை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க சார், நீங்க வந்துட்டு எதுக்கும் கவலைப்படாதீங்க. சந்திர மேடத்தை பத்தி விசாரிச்சு இன்னும் 2 நாளையில உங்ககிட்ட எல்லா எவிடன்ஸையும் கொடுக்குறேன். ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப. அப்ப தீபவதி ஹீரோவை பார்த்துட்டு, சார் ரொம்ப சாரி சார். ஹீரோ கேக்குறாரு, இப்ப எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? அதுக்கு தீபாவதி சொல்றாங்க, இல்ல சார், உங்களுக்கு தெரியாம உங்களை ஃபாலோ பண்ணி உங்களை பத்தின விஷயத்த ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நான் உங்களை ஃபாலோ பண்ணேன், சாரி சார். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, உங்க வேலையே நீங்க பாத்தீங்க, இதுல என்ன இருக்கு? தீபாவதி சொல்றாங்க, சார் உங்களை மாதிரி ஒரு பெருந்தன்மையான ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. பட் உங்களை போய் நான் ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட சொல்றதுக்காக ட்ரை பண்ணனே, என்ன நினைச்சு பார்த்தாலே எனக்கு கவலையா இருக்கு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, பரவாயில்ல மேடம், ஏதோ நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்ல. தீபாவதி சொல்றாங்க, சார் நான் செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தமா கூடிய சீக்கிரம் அந்த சந்திரா எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட நிரூபிக்கிறேன். இதை கேட்டதும் ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாரு. அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. தீபாவதி அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கூப்பிடுறாங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்ததோட தீபாவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான வேலை வந்திருக்கு. இந்த வேலை நம்ம பர்சனல் அப்படின்னு கூட நினைச்சுக்கிடுங்க. சீக்கிரம் அந்த சாருக்கு வந்துட்டு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அப்பா அவங்க கேக்குறாங்க, என்ன மேடம்? அதுக்கு தீபாவதி சொல்றாங்க, இல்ல இவரு ரொம்ப நல்லவரு, பட் இவரை பத்தி நம்ம வந்து தப்பா வந்து ப்ரொஜெக்ட் பண்ண பார்த்தோம் ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட. சோ நம்ம பண்ணது ரொம்ப தப்பு. சோ அதுக்கு பிராய்ச்சித்தமா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிற விதமா சீக்கிரம் அந்த இவரு சொல்லிட்டு போயிருக்காருல்ல சந்திரா, அவங்கள பத்தின உண்மைய சீக்கிரம் வந்துட்டு அவர்கிட்ட ஒப்படைக்கணும். இதை கேட்டதும் அவங்களும் சரிங்க மேடம், கவலைப்படாதீங்க, உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. இதை கேட்டதும் தீபாவதியும், இங்க பாருங்க, இந்த விஷயத்துல நீங்க எல்லாருமே உஷாரா இருக்கணும். ஏன்னா அவங்க கொஞ்சம் பக்காவான ஆளு அப்படின்னு கேள்விப்பட்டோம். சோ நம்ம எல்லாரும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும். அதுக்கு அவங்க சொல்றாங்க, மேடம் அதெல்லாம் பாத்துக்கலாம் மேடம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல. தீபாவதியும் சரி, இதுல யாரும் எந்த வகையிலையும் மிஸ் ஆக கூடாது, இந்த பிளான் பக்காவா இருக்கணும் அப்படின்னு சொல்ல. அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம வில்லி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு நம்ம அவங்க புருஷனை போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரா ஜெயிலுக்கு வராங்க. அங்க வந்துட்டு அவங்க புருஷனை பாக்குறாங்க. என்னங்க, நானும் பல வகையில முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் அந்த டிரைவர் பையில எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு. ஆனா அவன் சரியான யமகாரகனா இருக்கான். ஏதாவது ஒரு வகையில என்ன தோற்கடிச்சிடுறான். இப்ப என்னங்க பண்றது? அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ கவலைப்படாத, எல்லாம் நல்லதாவே நடக்கும், நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்ல. சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒருத்தர் அப்படியே வீடியோ எடுத்து நேரா நம்ம தீபாவதிக்கு அனுப்புறாங்க. தீபாவதி வீடியோவை பார்த்துட்டு, இந்த லேடிக்கு தான் இவனை பிடிக்காதே, அப்புறம் எதுக்கு இவனை வந்து இங்க பாக்கணும், இவனை பாக்குறதுக்கான அவசியம் என்ன? சோ கண்டிப்பா இவங்களுக்குள்ள இன்னும் தொடர்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்படின்னு அதை வீடியோவா கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வில்லி வந்துட்டு அவங்க 3 பேருக்கும் ஜாமீன் ஏற்பாடு பண்ணி வெளியில கொண்டு வராங்க. அதையும் வீடியோ ஆதாரமா எடுத்துக்கிறாங்க நம்ம தீபாவதி. அப்படியே வீடியோ ஆதாரமா எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம ஹீரோ போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம், ஏதாவது உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சா அப்படின்னு. அப்பா அவங்க சொல்றாங்க, சார் எங்களுக்கு எல்லா உண்மையும் இங்க தெரிஞ்சிருச்சு சார், ஆதாரம் எல்லாமே இப்ப எங்க கையில இருக்கு. சோ உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, மேடம் உங்களுக்கு தெரியாதது இல்ல, கோவில் கும்பாபிஷேகத்துல நானே உண்மையை ஒத்துக்கிட்டேன். இதனால அத்தை என் மேல பயங்கர கோபத்தோட இருக்காங்க. சோ கண்டிப்பா நான் என்ன சொன்னாலும் அத்தை ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பெசாப்ல நீங்களே வந்து அத்தை கிட்ட உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இதை கேட்டதும் தீபாவதி சொல்றாங்க, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்ப தீபாவதி சொல்றாங்க, சார் நீங்க கவலைப்படாதீங்க, நான் மேடத்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னா கண்டிப்பா மேடம் ஒத்துப்பாங்க. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்குள்ள போறாங்க.
அங்க போனதும் அவங்க எல்லாரும் வரத பார்த்துட்டு வில்லி நினைக்கிறாங்க, இப்ப எதுக்கு இவன் ஏதோ ஒரு லேடிய கூட்டிக்கிட்டு வரான் அப்படின்னு. ஈஸ்வரி தீபாவதிய பார்த்ததும் இந்த பொண்ணு எதுக்கு இங்க வருது, அதான் அந்த டிரைவரை பத்தி நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோமே, இதுக்கப்புறம் இவன் வந்து என்ன பண்ண போறா அப்படின்ட்டு பின்னாடியே நம்ம ஹீரோ வரதையும் ஈஸ்வரி பாக்குறாங்க. பார்த்துட்டு ஒருவேளை இவனுக்கு ஒண்ணு தெரிஞ்சு இந்த லேடிய கூட்டிட்டு வரானோ அப்படின்னு வில்லி ஈஸ்வரி நினைக்கிறாங்க. வில்லி அவங்க அக்காவை பார்த்து, அக்கா இவன் என்னக்கா ஏதோ ஒரு லேடிய கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வரான் அப்படின்னு கேக்குறாங்க. ஈஸ்வரி அவங்க 2 பேரும் வரத பார்த்துட்டு இப்ப எதுக்கு இந்த டிரைவர் பையன் இந்த பொண்ணை கூட்டிட்டு வரான் அப்படின்னு பாக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அத்தை கிட்ட, இங்க பாருங்க அத்தை, இந்த பொண்ணை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஈஸ்வரி அந்த பொண்ணை பார்த்ததும் தீபாவதியை பார்த்து, மேடம் நீங்க எதுக்கு இந்த டிரைவர் பையல இங்க கூட்டிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட நிரூபிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். தீபவதி நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க மேடம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஆதாரத்தை ஒப்படைக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன ஆதாரத்தை என்கிட்ட ஒப்படைக்க போற அப்படின்னு கேட்க, தீபவதி நேரா ஒரு வீடியோவை அவங்க ஈஸ்வரி கிட்ட காமிக்கிறாங்க. ஈஸ்வரி அந்த வீடியோவை பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் தீபவதி சொல்றாங்க, மேடம் இதுதான் உங்க தங்கச்சியோட உண்மையான முகம். அவங்க அடிக்கடி அந்த சிவனாண்டிய போய் சந்திக்கிறாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் இன்னும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோ ஆதாரம் மூலமா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகி அவங்க தங்கச்சிய பார்த்து, என்னடி நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஈஸ்வரி சொல்றாங்க, அக்கா உங்ககிட்ட இருந்து என்ன பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிரைவர் பையன் இப்படி ஒரு கேவலமான திட்டத்தை போடுறான். நீயும் இத பார்த்துட்டு நம்புற. உன் தங்கச்சிய பத்தி உனக்கு தெரியாதா? அப்ப தீபவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க இப்படி சொல்லுவீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும். அதுக்காக தான் வீடியோ ஆதாரத்தோட வந்திருக்கேன் அப்படின்னு. மேடம் உங்க வீட்டுல டிவி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு டிவில போடுறாங்க. அதுல அந்த வெள்ளி வந்து அவங்க புருஷன் கூட சேர்ந்து பயங்கரமா பிளான் பண்றது எல்லாமே அதுல இருக்கு. சோ எப்படியாவது உங்களை நான் வெளியில கொண்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஜாமீன் ஏற்பாடு பண்ணி வெளியில கொண்டு வர்றது. அப்புறம் அவங்க வெளியில வந்ததோட அவங்க புருஷன்கிட்ட, நீங்க கவலைப்படாதீங்க, என் அக்கா கறியை எப்படியாவது காலி பண்ணி உங்களை தலைவர் பதவிக்கு மறுபடியும் உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறது. இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது எல்லாம் பார்த்ததும் ஈஸ்வரிக்கு பயங்கர கோபம் ஆகுது. என்னடி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ வில்லி அவங்க அக்காவை பார்த்து, அக்கா அக்கா இது எதுவுமே உண்மை இல்லக்கா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, தீபாவதி என்னை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண ஆளு. சோ அவங்க எந்த அளவுக்கு உண்மையா விசாரிப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சும் அவங்க பொய் சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப தீபாவதி சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், இந்த வீடியோல இருக்கிறது எல்லாமே உண்மை. உண்மையாவே உங்க தங்கச்சி உங்களுக்கு நிறையவே துரோகம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துல இருந்தும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் ஆகுது. தான் சொந்த தங்கச்சியை தனக்கு எப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு பயங்கரமான கோவப்படுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. நம்ம சேனல்ல உள்ளவங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். ஸோ வேர்லி கிஃப்ட் மாதிரி ஒரு 10 திங்ஸ், அந்த கிளிப்பு, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள், ஒரு 10 திங்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா 3 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கலாம். முக்கியமா கமெண்ட்ல எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்றவங்க 3 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்டை வந்து ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.